ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். இந்த முறை மிஸ் ஆக கூடாது. வார் ரூம் அமைத்து கண்காணிக்கும் பாரதிய ஜனதா. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. திமுக, அதிமுக கூட்டணிகள் ஏறக்குறைய முடிவாகிவிட்டன. திமுக ஒரு பக்கம் அரசு பணத்தை மக்களுக்கு இலவசம் என அறிவித்து கட்சி பணத்தை காப்பாற்றி வரும் நிலையில், அதிமுகவோ ஏகத்துக்கும் இலவசங்களை அறிவித்துள்ளது. இந்நிலையில் பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கை தயாராகி வருகிறது. இன்னொரு பக்கம் தமிழக தேர்தலை கண்காணிக்க டில்லி பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் ஒரு அறை தயார் செய்யப்பட்டுள்ளது. இதை தமிழக வார் ரூம் என்கின்றனர். இதில் தமிழகத்தின் வரைபடம் சுவரில் பெரிதாக மாட்டப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அதிகமாக உள்ளது என்பதை வண்ண குறியீடுகள் வாயிலாக குறிப்பிட்டுள்ளனர். அதே சமயம் எந்தெந்த மாவட்டங்களில் பாரதிய ஜனதாவின் நிலை சரியில்லையோ அங்கெல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதும் வண்ணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக தேர்தல் என்றாலே வழக்கமாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தமிழகம் வருவார். இந்த முறை பாரதிய ஜனதா ஆட்சி செய்யும் 5 மாநில முதல்வர்கள் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளனர். யார் யார் எந்தெந்த மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியல் தயாரித்துள்ளார் தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ். இது தவிர தமிழ் பேசக்கூடிய வடமாநில பாரதிய ஜனதா தலைவர்கள் சிலர் பழனிசாமியுடன் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றனர். இவையெல்லாம் பாரதிய ஜனதா புதிய தலைவர் நிதின் நபின் மேற்பார்வையில் நடந்து வருகிறது. உங்கள் தொகுதியில் தாமரை பிரச்சாரத்தை துவக்கிய பாரதிய ஜனதா. தமிழக சட்டசபை தேர்தல் இந்த ஆண்டு நடக்க உள்ளது. இதில் 4 முனை போட்டி உருவாக்கியுள்ளது. ஒவ்வொரு கூட்டணியில் உள்ள கட்சிகளும் தங்களுக்கு ஆதரவு கேட்டு மக்களிடம் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளன. அந்த வரிசையில் டில்லியில் மோடி, தமிழகத்தில் எடப்பாடி, உங்கள் தொகுதியில் தாமரை என்ற வாசகத்துடன் பாரதிய ஜனதா பிரச்சாரத்தை துவக்கியுள்ளது. அந்த கட்சி போட்டியிட எதிர்பார்க்கும் தொகுதிகளில் இந்த வாசகங்களை வைத்து சுவர் விளம்பரம் செய்து வருகிறது. சென்னையில் பாரதிய ஜனதா போட்டியிட விரும்பும் தொகுதிகளில் ஒன்றான வேளச்சேரியில் டில்லியில் மோடி, தமிழகத்தில் எடப்பாடி, வேளச்சேரியில் தாமரை என சுவர் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் மாநிலம் முழுவதும் பாரதிய ஜனதா பிரச்சாரம் செய்து வருகிறது. இதுகுறித்து பாரதிய ஜனதாவினர் கூறியதாவது: பிரதமர் மோடி உலகளவில் ஈர்ப்புக்குரிய தலைவராக இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி. பாரதிய ஜனதாவின் சின்னம் தாமரை. இந்த 3ஐயும் வைத்து பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதிகளில் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. எனவே டில்லியில் மோடி, தமிழகத்தில் எடப்பாடி, உங்கள் தொகுதியில் தாமரை என்ற வாசகம் பாரதிய ஜனதா சார்பில் சுவர் விளம்பரங்களாக எழுதப்பட்டு வருகிறது என்று அவர்கள் கூறினர். அனைத்து கட்சிகளும் அடுத்தடுத்த பிரச்சாரத்தையும் பொதுக்கூட்ட அறிவிப்பையும் வெளியிட்டு வருவதால் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. பயங்கரவாதிகள் புகலிடம் திமுக அரசை விளாசிய பாரதிய ஜனதா. திமுக அரசு தமிழகத்தை பயங்கரவாதிகளின் புகலிடமாக மாற்றிவிட்டது என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவரது அறிக்கை: பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் பதிவிடுவதோடு பயங்கரவாதிகளுக்கு உளவு பார்த்து வந்த வங்கதேசத்தவர்கள் 6 பேரை திருப்பூரில் டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர், கோவை போன்ற கொங்கு பகுதிகளில் சட்டவிரோதமாக வங்கதேசத்தினர் தங்கியிருக்கின்றனர். அவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதையும் பின் தேசிய புலனாய்வு முகமை மற்றும் பிற மாநில போலீசாரால் கைது செய்யப்படுவதையும் பார்க்கும்போது தேச பாதுகாப்பில் திமுக அரசின் ஏவல் துறையினர் மெத்தனம் காட்டி வருவது தெளிவாக தெரிகிறது. மத்திய அரசின் மீது கொண்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்களின் பாதுகாப்பில் சமரசம் செய்வது மலினமானது என்பதை திமுக அரசு உணர வேண்டும். ஆட்சியின் இறுதிக்கட்ட நாட்களிலாவது தமிழகத்தில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை வெளிக்கொணர்ந்து தேச நலனை காக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். திமுக, தேமுதிக கூட்டணி சீட்டு பறிபோக்கும் கவலையில் சிட்டிங் எம்எல்ஏக்கள். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது அக்கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என தலைவர்கள் கூறி வரும் நிலையில் அக்கட்சி வருகையால் லாபமா நஷ்டமா என திமுகவினரிடையே விவாதம் நடந்து வருகிறது. 2005ஆம் ஆண்டு திமுக, அதிமுக கட்சிகளுக்கு மாற்றாக தேமுதிகவை மறைந்த நடிகர் விஜயகாந்த் துவக்கினார். அதன்பின் தொடர்ச்சியாக சட்டசபை, லோக்சபா தேர்தல்களில் அக்கட்சி போட்டியிடுகிறது. துவக்கத்தில் 10% ஓட்டுகளை பெற்று தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக தேமுதிக உருவானது. கூட்டணி விஷயங்களில் எடுத்த தவறான முடிவுகளால் கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் 2.6% ஓட்டுகளை மட்டுமே பெருமளவுக்கு சுருங்கியது.
கட்சிக்கு தூணாக இருந்து செயல்பட்ட விஜயகாந்தும் மறைந்துவிட செல்வாக்கு இன்னும் குறைந்தது. எனினும் அக்கட்சியை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு செல்ல திமுக மற்றும் அதிமுக தொடர்ந்து காய் நகர்த்தின. இந்நிலையில் திமுக கூட்டணியில் அக்கட்சி இணைந்துள்ளது. இது தங்கள் கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என திமுக மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூறினாலும் அதை திமுகவினர் ரசிக்கவில்லை. இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திமுகவிடம் 20 தொகுதிகளின் பட்டியலை வழங்கி அதில் 10 முதல் 12 தொகுதிகளில் போட்டியிட ஏதுவாக சீட்டுகளை ஒதுக்க தேமுதிக கேட்டுள்ளது. குறிப்பாக கும்மிடிப்பூண்டி, விருகம்பாக்கம், பல்லாவரம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி, கடலூர், மதுரை தெற்கு போன்ற தொகுதிகள் கேட்கப்பட்டுள்ளன. இவை திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் என்பதால் சிட்டிங் எம்எல்ஏக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தேர்தலில் தேமுதிக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வேலை செய்யாமல் உள்குத்து வேலைகளில் திமுகவினர் இறங்கினால் அது கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. வட மாவட்டங்களில் தேமுதிகவினரும் திமுகவினரும் எதிரும் புதிருமாக அரசியல் செய்தவர்கள். அவர்கள் ஒன்றாக இணைந்து தேர்தல் பணியாற்றுவதில் சிக்கல் உள்ளது. தேமுதிகவுக்கு பெரிய அளவில் ஓட்டு வங்கி இல்லை. அக்கட்சியால் திமுக கூட்டணிக்கு பெரிய அளவில் லாபம் ஏதும் இல்லை. ஆனால் தென் மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் தேமுதிகவுக்கு இருக்கும் செல்வாக்கு திமுக கூட்டணிக்கு கை கொடுக்கும் என கருதுகின்றனர். மாஜி சபாநாயகர் மகன் தாவிக்கவில் ஐக்கியம். ஒரு பக்கம் தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கும் நிலையில் இன்னொரு பக்கம் பிரபலங்கள் பலரும் கட்சி மாறி வருகின்றனர். அந்த வரிசையில் அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் விஜய் முன்னிலையில் தாவேக்கவில் இணைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டவர். அதிமுக தொழில்நுட்ப பிரிவில் பல பொறுப்புகளை வகித்தவர். அதிமுகவில் தனது தந்தை போன்ற மூத்த நிர்வாகிகளுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போது அதிமுகவிலிருந்து யாரும் வந்து பார்க்கவில்லை. இதனால் மனதளவில் எங்கள் குடும்பத்தினர் மிகவும் பாதிக்கப்பட்டோம். அதிமுகவினர் என்னை முதுகில் குத்திவிட்டனர். விஜயின் ரசிகனான நான் அவரது பேச்சு மற்றும் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டேன். அவர் அரசியலுக்கு வருவது மக்களுக்கு தெம்பை கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் முதல்வராவார் என்று தாவேக்கவில் இணைந்த பின் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உடன் முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலையின் இளைய மகளான கேத்ரின் எழில்மலை, இமானுவேல் சேகரனின் பேரன் சக்கரவர்த்தி, ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் அசோக் மற்றும் அதிமுக நிர்வாகி பாபுஜி கௌதம் ஆகியோரும் விஜயை நேரில் சந்தித்து தாவேக்கவில் இணைந்தனர். ஏஐ மாநாட்டில் நாட்டை அவமதித்த காங்கிரசாரை தட்டி தூக்கிய போலீஸ். 5 நாள் கஸ்டடியில் முக்கிய புள்ளிகள். டில்லி ஏஐ மாநாட்டில் அத்துமீறி போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான காங்கிரஸ் இளைஞரணி தொண்டர்களில் 4 பேரை 5 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தலைநகர் டில்லியில் சர்வதேச ஏஐ உச்சி மாநாடு கடந்த 5 நாட்களாக நடந்து வந்தது. மாநாட்டையொட்டி ஏஐ தொழில்நுட்ப கண்காட்சியும் நடத்தப்பட்டது. கண்காட்சி மையத்தின் 5ஆம் நம்பர் அரங்கில் நேற்று முன்தினம் காங்கிரஸ் இளைஞரணி தொண்டர்கள் புகுந்து ரகளை செய்தனர். தாங்கள் அணிந்திருந்த டி-ஷர்ட்டுகளை கழற்றி கையில் ஏந்தி போராட்டம் நடத்தினர். ஒரு சிலர் சட்டை அணியாமல் அரை நிர்வாண கோலத்தில் இருந்தனர். டி-ஷர்ட்டில் பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகியோரின் புகைப்படங்கள் அச்சிடப்பட்டிருந்தன. மேலும் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், எப்ஸ்டீன் கோப்புகள், பிரதமர் சமரசமாகிவிட்டார் ஆகிய வாசகங்களும் இருந்தன. நாட்டை அவமானப்படுத்தும் விதமாக போராட்டம் நடத்தியவர்களை கண்டதும் அங்கிருந்த பார்வையாளர்கள் அவர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். இதனால் கூச்சல் குழப்பம் நிலவியது. தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து போராட்டக்காரர்களை கைது செய்தனர். அவர்களை நேற்று டெல்லி கோர்ட்டில் ஆஜர்படுத்திய போலீசார் 5 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரினர். இம்மனுவை விசாரித்த நீதிபதி ரவி, பீகாரைச் சேர்ந்த காங்கிரஸ் இளைஞரணி தேசிய செயலாளர் கிருஷ்ணஹரி, பீகார் மாநில செயலாளர் குந்தன் யாதவ், உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் அஜய்குமார் மற்றும் தெலங்கானா மாநில தலைவர் நரசிம்ம யாதவ் ஆகியோரை 5 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் இளைஞரணி தொண்டர்களை கண்டித்து டில்லி, சூரத், ஹைதராபாத் உட்பட நாடு முழுதும் பல இடங்களில் பாரதிய ஜனதாவினர் போராட்டம் நடத்தினர். அவதூறு வழக்கில் ஆஜராக மகாராஷ்டிராவின் தானே நோக்கி சென்ற காங்கிரஸ் எம்பி ராகுலை முலுந்த் பகுதியில் பாரதிய ஜனதாவினர் வழிமறித்து கருப்பு கொடி காட்டினர். லஷ்கர்-இ ராகுல் என்று அவருக்கு எதிராக கோஷம் போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இளைஞர் காங்கிரசாரின் போராட்டத்தின் பின்னணியில் பெரிய சதி இருப்பதாக பாரதிய ஜனதாவினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர்களுக்கு போலீஸ் கஸ்டடி வழங்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சைபர் குற்றங்கள் குறைந்ததால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு. மத்திய அரசு முயற்சிக்கு பலன். நாட்டில் இன்டர்நெட் பயன்பாடு அதிகரித்ததின் பலனாய் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள், வங்கி செயல்பாடுகளில் ஆன்லைன் பயன்பாடும் அதிகரித்தது. இது ஒரு புறம் இருக்க, சைபர் குற்றங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்ததால் மக்கள் கவலையடைந்தனர். மொபைல் போன் வாயிலாக அப்பாவி மக்களை தொடர்பு கொண்டு அமலாக்கத்துறை, சிபிஐ அதிகாரிகள் போல் நடித்து பணம் பறிக்கும் சம்பவங்களும் அதிகரித்தன. பயங்கரவாத செயல்கள், போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக கூறி அப்பாவி மக்களை டிஜிட்டல் கைது செய்வதாக மிரட்டல் விடுத்த செயல்களும் நடந்தேறின. விசாரணை முடியும் வரை அவர்களின் வங்கிக் கணக்கு முடக்கப்படுவதாக கூறி அதில் இருந்த பணத்தை மோசடியாளர்கள் தங்கள் வங்கிக் கணக்குக்கு மாற்றி பலரிடம் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டனர். அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு 91 கோடி ரூபாயை மக்கள் இழந்தனர். 39,925 வழக்கும் பதிவாகின. 2023இல் மக்களிடம் 339 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டது. 2024இல் 1198 கோடி ரூபாய் சைபர் மோசடி நடந்தது. இது தொடர்பாக 1.23 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையடுத்து டிஜிட்டல் பண மோசடிகளை தடுக்கவும், சைபர் குற்றவாளிகளை எதிர்கொள்ளவும் மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சைபர் குற்றம், அதில் ஈடுபடுவோர் பற்றி காலர் டியூன், விளம்பரங்கள், பிரதமரின் மனதின் குரல் உள்ளிட்டவை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் I4C எனப்படும் இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் 2019இல் உருவாக்கப்பட்டது. அதேபோல் மக்கள் சைபர் குற்றங்களை குறித்து உடனடி புகார் அளிக்க 1930 என்ற உதவி எண் அறிவிக்கப்பட்டது. மத்திய அரசின் இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகளால் 2025இல் சைபர் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை 17,264 ஆகவும், மக்கள் இழந்த பணம் 644 கோடியாகவும் குறைந்துள்ளது. ஆரம்ப காலத்தில் சைபர் குற்றங்களில் தனிநபர்கள் செயல்பட்டு வந்தனர். தற்போது அவை நிறுவனங்களாக மாறி மிகப்பெரிய கட்டமைப்புடன் இயங்குவதாக போலீசார் கூறினர். இவ்வகை சைபர் கிரைம் குற்றவாளியை பிடிக்கவும், குற்றங்களை தடுக்கவும் மத்திய, மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும், மக்களும் போதிய ஒத்துழைப்பு அளித்தால் விரைவில் சைபர் குற்றங்களை முற்றிலும் தடுக்க முடியும் என்றும் அதிகாரிகள் கூறினர்.